திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சொற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம் கை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு அனுதினமும் நமது ராசி பலன் நிகழ்ச்சியில் நம்ம ராசி பலன், நட்சத்திர பலன், மேலும் ஆன்மீக தகவல், அது மட்டும் இல்லாத ஒவ்வொரு ஆலயங்கள் அற்புதங்கள் பற்றி பாட்டு வரும். மேலும் இன்றைய பஞ்சாங்க குறிப்புகளை பற்றி பார்க்க போறோம். 21/7/2017 ஆடி மாதம் 5ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம். பகல் 2:17 வரை. பின்பு திருவாதிரை. இன்றைய திதி திரையோதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம் கேட்டை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ மாத சிவராத்திரியும் பிரதோஷமும் சேர்ந்தாப்புல வரக்கூடிய விசேஷகரமானது மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவா. வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே ஆடி வெள்ளி, அது முதல் வெள்ளி, உன்னதமான வெள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை அம்பிகைக்கு உண்டான விசேஷகரமானது. அம்பாள் கோயிலில் பூரா பார்த்துட்டோம்னா அர்ச்சனை பண்றவா நிறைய பேர் இருந்துட்டு இருப்பா. இன்னைக்கு நிறைய ஆலயங்கள்ல விளக்கு பூஜை பண்றது இருப்பா. விளக்கு ஜோதியே திருவிளக்கே வேந்தன் உடம்பிறப்பே ஜோதிமன விளக்கே ஸ்ரீதேவி புன்மலியே அந்தி விளக்கே அலங்கார காமாட்சியே ஆதி விளக்கே அருட்பெரும் ஜோதியே. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஜோதி வழிபாடு பண்றவா, விளக்கு வழிபாடு பண்றவா, திருவிளக்கு வழிபாடு பண்றவா இன்னைக்கு அம்பாள் ஆலயத்துல நிறைய பேர் இருக்கும். வெள்ளிக்கிழமைனாலே அம்பாளுக்கு உண்டானது, அதுவும் ஆடி வெள்ளி அற்புதமான வெள்ளி அப்படின்னு சொல்லுவா. இன்னைக்கு அம்பிகைக்கு மட்டும் இல்லைங்க, சிவபெருமானுக்கும் விசேஷம். என்ன? மாத சிவராத்திரி பிரதோஷம். இப்பேற்பட்ட நன்னாள்ல ஆலயத்துக்கு போய் சிவன் பார்வதி பரமேஸ்வர வழிபாடு பண்றது உன்னதமான பலன்கள், தோஷங்கள்லிருந்து விடுபடக்கூடிய பிரதோஷ வழிபாடு விசேஷமான பலன்களை தரும் வழிபாடு. என்ன நேயர்களே, இன்றைய பஞ்சாங்க குறிப்புகளை பத்தி பார்த்தோம். மேலும் உங்க ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். மேஷராசி நேயர்களே, அஸ்வினி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், பரணி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், கிருத்திகை நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கறதுக்கு உண்டான எண்ணங்கள் நிறைய இருந்துட்டு இருக்கும். குழந்தைகளுக்காக இது வாங்கணும், குழந்தைகளுக்காக எதிர்காலத்துக்காக வாங்கணும், குழந்தைகளுடைய படிப்புக்காக சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் சேர்ந்து சம்பாதிக்கிறது, அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெறதுக்கு உண்டான சுபமான தினம் இன்றைய தினம்னு சொல்ல முடியும். மேலும் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு சிறு பிரயாணங்களும் புதில் தொழில் தொடங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கூடி வரும் சொல்லலாம். பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமான செய்திகள் வந்து சேரும். லாபகரமான விஷயங்களை நோக்கி ஒவ்வொரு பாதையும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது சிறிது கவனம் என்பது தேவை. கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நினைச்ச காரியங்கள் கைகூடும். நினைச்ச காரியங்கள்ல நல்ல முன்னேற்றம் உண்டு. அரசாங்க உத்தியோகத்தில் லாபகரமான செய்திகள் வந்து சேரும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5, நிறம் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, கிருத்திகை நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், மேலும் ரோகிணி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், மிருகசீரிஷ நட்சத்திரத்துல முதல் 2 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல திருமண காரியங்கள் கூடி வரும். நினைச்ச காரியங்கள் கை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும். பெற்ற தாய் தந்தையர் அவர்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காண்பிப்பீர்கள். அவங்களுடைய உடல் உபாதைகள் வரும் பொழுது மருத்துவ உதவிகள் செய்யறது, அவளுக்கு உண்டான பக்கத்திலிருந்து பார்த்துக்கிறது, இது போன்ற நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடத்தக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். இன்றைய தினத்துல வியாபாரிகளுக்கு லாபம் நஷ்டம் சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த தினத்துல திடீர் பிரயாணங்கள் கைகூடும். திடீர் பிரயாணங்கள், சிறு பிரயாணங்கள் வெற்றியை தரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வினைகளை தீர்ப்பான் விநாயகர் வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, மிருகசீரிஷ நட்சத்திரத்துல 3, 4 பாதங்களும், மேலும் திருவாதிரை நட்சத்திரத்துல 4 பாதங்களும், புனர்வசு நட்சத்திரத்துல முதல் 3 பாதங்களை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல இதை செய்யலாமா அதை செய்யலாமாங்கிற
பலவிதமான யோசனைகள் மனசுல கூடிட்டு வரும். சாந்தமா எது செஞ்சாலும் இந்த காரியத்துல நமக்கு பலன் இல்லையே அப்படின்னு ஒரு வருத்தப்படக்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் பிரயாணங்கள் சில மன அலைச்சல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டுல இருக்கிறவா கூட பேசினாலும் நம்ம பேசுறது அவளுக்கு புரியலேங்கிற மன குழப்பங்கள் இருந்துட்டு இருக்கும். இருப்பினும் உங்க மன தளராது எந்த ஒரு காரியத்திலும் தெய்வாம்சத்தின் மூலமாக வெற்றி கொள்ளக்குண்டான தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்வா. தெய்வீக வழிபாடு நிச்சயம் துணை நிற்கும். பரிகாரங்களுக்கு செல்றது, ஆலயங்களுக்கு செல்றது, அபிஷேக ஆராதனை பண்றது, குலதெய்வ வழிபாடு பண்றது, இதெல்லாம் நல்ல நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு லாபகரமான செய்திகள் உண்டு. ரொம்ப நாள் வராத பண வரவுகள் கூட வரக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை சேர்க்கும் வழிபாடு. கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரத்துல 4 பாதங்களும், ஆயில்ய நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு, எண்ணற்ற ஆர்வம் கொண்ட உங்களுக்கு பிரயாணங்கள் அதிகமா இருக்கக்குண்டான வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லுவா. வெளிநாடு பிரயாணம் எதிர்பார்க்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் இருக்கும். வெளிநாடு பிரயாணத்துக்கு போய் அங்கேயே தங்கணும், எனக்கு கிரீன் கார்டு வேணும், இங்க ஒரு ரெசிடென்சியல் கார்டு வேணும்னு நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரத்துக்கு உண்டான வாய்ப்புகளை கூடி வரும்னு சொல்லலாம். முடிஞ்ச வரையும் போரிட்டு அந்த காரியத்துல ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளுக்கு இசை, ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான நல்ல நல்ல ஆர்வங்கள்ல ஈடுபட்டு அதிலையும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மேல் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மருத்துவர்களுக்கு நல்ல மாற்றமும் முன்னேற்றங்களும் ஏற்படுறதுக்கு உண்டான தன்மை உண்டு. லாபகரமான செய்திகள் வந்து சேரும். மேலும் குழந்தைகளுக்கு ஆர்வமா இருக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் அதுல சேர்த்து விட்டு அதை படிக்க விட்டு நீங்க அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 4, நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு, எதையும் ஜெயிக்கும் வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, மக நட்சத்திரத்துல 4 பாதங்களும், பூர நட்சத்திரத்துல 4 பாதமும், உத்தர நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு அற்புதமான நாள். நினைச்ச காரியங்கள்லாம் கைகூடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சின்ன சின்ன காரியங்களும் முன்னின்று அதை ரொம்ப கவனமா செய்து அதுல வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். திருமண காரியங்கள் கைகூடும். கூட வேலை செய்யறவாட்ட யதார்த்தமா உண்மைகளை பேசுறதை தவிர்த்துக்கணும். தொழில் ரகசியங்களை வெளியில சொல்றது யோசிச்சு சொல்றது நல்லது. மேலும் இந்த பணம் வந்திருக்கு, இது செலவாயிருக்கு அப்படின்னு அப்பட்டமா பேசுறத யோசிச்சு பண்ணிக்கிறது நல்லது. எதிர்பார்த்த பணவரவுகள் நிச்சயமா உண்டு. பழைய பாக்கியெல்லாம் வசூலாகக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பிரியமானவர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஈடுபடுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு நல்ல நல்ல செய்திகள்லாம் வந்து சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் உண்டு. வேலை வாய்ப்பு மாற்றம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1, நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி நாராயணர், ஹயக்ரீவர் வழிபாடு, உன்னதமான பலன்களை தரும் வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, உத்தர நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், அஸ்த நட்சத்திரத்துல 4 பாதங்களும், சித்திரை நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு வீட்டுல பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இதை பேசலாமா வேண்டாமா, இதனால இவாளுக்கு கோபம் வருமா அவளுக்கு கோபம் வருமானு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பேசக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்களுக்கு ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்ற மாதிரி ரொம்ப ஆத்திரப்பட்டு கத்தி ஐயோ இதை பேசிவிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தங்கள் படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. யாருக்கு கையெழுத்து போடுறதாலும் 1க்கு 2 முறை யோசிச்சு போடுறதோ, ஒரு புதிய ஒப்பந்தங்கள்ல போடும்போது சரியான நம்மளுக்கு உண்டானதான்னு பார்த்து போடுறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண காரியங்கள் எதிர்பார்க்கிறவங்களுக்கு கூடி வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள், புதிய முயற்சிகள் இறங்கினவாளுக்கு லாபகரமான செய்திகள் வந்து சேருது. கூட்டு தொழில் தேர்ந்து செய்யறது, ரொம்ப நாள் சந்திக்காத சில நபர்களை சந்தித்து அவர்கள் மூலமான கூட்டு தொழில் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும். இன்றைய தினத்தில் சகோதரிகளுக்கு தேவையான பூர்ணமான விஷயத்தை செய்து முடிப்பீங்க. பூர்வீக சொத்துகள் வரக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இடம் விற்கிறது, வாங்குறது, ரியல் எஸ்டேட் சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கம்ப்யூட்டர் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு, ஐடி சம்பந்தமான ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றமும் முன்னேற்றங்களும் ஏற்படுறதுக்கு உண்டான தன்மைகள் ஏற்புண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகபிரான் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. துளாராசி அன்பர்களே, சித்திர நட்சத்திரத்துல 3, 4 பாதங்களும், சுவாதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், விசாக நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு
வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல நல்ல செய்திகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். வேலை மாற்றங்கள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமா, துணி சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு, ட்ரேடிங் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு, வெளிநாடு சம்பந்தமா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு, இண்டஸ்ட்ரீஸ் வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு, இரும்பு சம்பந்தமான உத்தியோகம், வாகனம் சம்பந்தமான உத்தியோகம் வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம், நல்ல வாடிக்கையாளர்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரிகளுக்கு பழைய வாடிக்கையாளரை சந்திக்கிறதுக்கு உண்டான தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்துறது, புதிய புதிய விஷயங்களை எடுத்து செய்யறது, அதே மாதிரி வீட்டுல மனைவியின் வழியமான நல்ல செய்திகள் வந்து சேரக்குண்டான வாய்ப்புகள், குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமான குழந்தைகளுக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரத்துக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல அரசியல்ல இருக்கிறவங்க, நடிப்பு சம்பந்தமான தொழில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம், புதிய வாய்ப்புகளும் கூடி வரும். இந்த தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஹயக்ரீவர், நரசிம்மர் வழிபாடு உன்னதமான வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரத்துல 4 பாதங்களும், கேட்டை நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல முயற்சிகள் பலவண்ணம், நினைச்ச காரியத்தை ஈடேறி கொடுக்கும்னு சொல்லலாம். விசாகம் அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். முடிந்த வரையும் போரிட்ட விஷயங்கள்லாம் இதை சண்டை போட்டு தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அது பெருசா இல்லாம சுமூகமா பேசி ஜெயிக்கிறதுக்கு உண்டான தன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பீங்க. மார்க்கெட்டிங் சம்பந்தமான ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு எதையும் ஜெயித்து காட்டக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான உத்தியோகம் பண்றவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வாகன சம்பந்தமான உத்தியோகம் பண்றவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. நான் 4 கார் வச்சுட்டு இருக்கேன், காரை வச்சு என்னுடைய தொழில் பண்ணிட்டு இருக்கேன், நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். புதிய வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். மனைவியின் வழியில் நல்ல செய்திகள் வந்து சேரும். திருமண காரியங்கள் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல நல்ல காரியங்கள்லாம் கூடி வரத்துக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும். இன்றைய தினத்துல புதிய முயற்சிகளை யோசித்து செயல்படுவதும், திடீர் பிரயாணங்களை தவிர்க்கிறதும் உன்னதமான பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 4, நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு தைரியத்தையும் பக்தியும் தரும் வழிபாடு. தனுர் ராசி அன்பர்களே, மூல நட்சத்திரத்துல 4 பாதங்கள், பூராட நட்சத்திரத்துல 4 பாதங்கள், உத்திராட நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு எதையும் சாதாரணமாக எடுத்துக்காத, ரொம்ப ரொம்ப சின்ன விஷயத்தையும் பெரிய முயற்சிகளை எடுத்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும். குழந்தைகளுக்கு நல்ல பாராட்டுதல் கிடைக்கிறதாகவும், படிப்புல நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும்னு சொல்லலாம். இன்றைய நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமான நிலையில இருக்கங்காட்டி வேலை வாய்ப்புல உங்களுடைய சின்ன சின்ன செயல்பாடுகளும் பெரியவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு உண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மேல் அதிகாரி மூலமாக பாராட்டுதல் பெறுவீங்க. உங்களுக்கு கூட வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு சகஜமா பழகி அவங்க கூட யதார்த்தமா பேசி இந்த காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள். சில நேரங்கள்ல உடல் உபாதைகள்னால பாதிக்கப்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் வரலாம். திடீர்னு எதிர்பாராத சில உடல் உபாதைகள் மூலமாக காரியங்கள் கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. இருப்பினும் நீங்கள் எடுத்த காரியங்களை கச்சிதமாக முடிக்கிறதுக்கு உண்டான தன்மைகளும் உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, கடன்களை நிவர்த்தி பண்றது, இது போன்ற நல்ல செய்திகள்லாம் வந்து சேரக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய விடாமுயற்சி எந்த காரியத்தையும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான தன்மைகளை பெற முடியும். எக்ஸாம்ஸ் எழுதி அதுல சரியான மார்க் இல்லாதவங்க திருப்பி ரீஇஷ்யூ பண்ணி திருப்பி எக்ஸாம் எழுதுங்கிற கூட நல்ல நல்ல செய்திகள்லாம், நல்ல முன்னேற்றங்களும், பாஸ் ஆகிறதுக்கு உண்டான தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆடிட்டிங் சம்பந்தமா படிக்கிறவங்களுக்கு, அட்வொகேட் சம்பந்தமா படிக்கிறவங்களுக்கு, வழக்காடு மன்றங்கள்ல வழக்கு எடுத்து நடத்துறவங்களுக்கு, கேஸ் இருக்கிறவங்களுக்கு கேஸை ஜெயிக்கிறதுக்கு உண்டான தன்மைகள் கிடைக்கும். சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த சொத்துல ஜெயித்து காட்டக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு காரியத்தை ஜெயிக்கும் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, உத்திராட நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், திருவோண நட்சத்திரத்துல 4 பாதங்களும், அவிட்ட நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு இடமாற்றம் வெற்றியை தரக்கூடிய மாற்றங்களாக ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாள் மாற முடியல நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு மாறக்கூடிய தன்மைகள் உண்டு. வீட்டுல அருகில் இருக்கிறவங்களால பிரச்சனைகள் ஏற்பட்டவங்களுக்கு பேசி தீர்க்கறதுக்கு உண்டான தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரியமானவர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. சொந்த பந்தங்களோட சேர்ந்து கூட்டு தொழிலாக செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள், நீங்க அவங்க வீட்டுக்கு போறது, அவங்க உங்க இடத்துக்கு வர்றது, திடீர் பிரயாணங்கள் கூடி வர்றது, சொந்த பந்தங்களை திடீர் சந்திக்கிறது, இந்த மாதிரி நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, உங்களுடைய குருவை போய் சந்திக்கிறது, யதார்த்தமா தற்செயலா நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு லாபகரமா மாறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. பரிசுகள் வந்து குமியக்குண்டான தன்மைகள்
தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுக்கு நல்ல மாற்றமும் முன்னேற்றங்களும் உண்டு. இன்றைய தினத்துல புதிய வியாபாரங்கள் ஈடுபட்டவங்களுக்கு லாபகரமான செய்திகள் உண்டு. கடன் சுமைகள் இருக்கிறவங்களுக்கு கடன் தொல்லை தீர்றதுக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இடம் தோட்டம் சம்பந்தமா விற்பனை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த விற்பனையில சுமூகமா பேசி தீர்த்து அதற்குண்டான முடிவுகள் பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு சாதகம் தரக்கூடிய எண் 5, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, அற்புதத்தை நிகழ்த்தும் வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, அவிட்ட நட்சத்திரத்துல 3, 4 பாதங்களும், சதய நட்சத்திரத்துல 4 பாதங்களும், பூரட்டாதி நட்சத்திரத்தில் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எல்லா காரியத்திலையும் ஈடுபட்டு அந்த காரியத்தை ஜெயிக்கிறதுக்கு உண்டான தன்மைகளை பெற முடியும். பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான சிந்தனைகள் கூடி வரும். புதிய புதிய விஷயங்கள் எடுத்து பண்றது, இடம் மாற்றம் பண்றது, வீடு மாற்றம் பண்றது, ஏதாவது வீடுகள் வாங்குறது, அதே மாதிரி பார்த்துட்டோம்னா ஒரு வீடு வாங்கி அதை வாடகைக்கு விடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல லாபகரமாக எதிர்பார்க்கறதுக்கு உண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண காரியங்கள் எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும்னு சொல்லலாம். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடும் போது சிறிது கவனம் என்பது தேவை. இதை பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சு பண்ணும் பொழுது, பிறர்கிட்ட கேட்டு பண்ணும் பொழுது நல்ல லாபகரமான செய்திகளாக ஏற்படுத்தக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆலோசனை பிரகாரம் எந்த காரியத்தையும் செய்யறது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், மேல் படிப்பு போன்ற நல்ல நல்ல காரியங்கள்லாம் வெற்றி அடையக்குண்டான வாய்ப்புகளை பெற முடியும் அப்படின்னு சொல்லுவா. ஆடிட்டிங் சம்பந்தமான ஆடிட்டர் சம்பந்தமான தொழில் புரியவங்களுக்கும் சரி, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா நான் ஒரு டிகிரி படிச்சிருக்கேன், எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கும் நிச்சயமாக வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அனிமேஷன் படிச்சவங்க, கடல் துறை சம்பந்தமா படிச்சவங்க, ஏர்போர்ட் சம்பந்தமாக, ஏர்போர்ஸ் சம்பந்தமாக படிச்சவங்களுக்கு எல்லாம் நல்ல நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 4, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு, உன்னதமான பலன்களை தரும் வழிபாடு. மீனராசி அன்பர்களே, உத்திரட்டாதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், ரேவதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், பூரட்டாதி நட்சத்திரத்துல 4ஆம் பாதத்தை கொண்ட உங்களுக்கு மீனராசி அன்பர்களே, இன்றைய தினத்துல பாத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நல்ல காரியங்கள்லாம் செயல்படக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நீங்க செய்வீங்க. அதுவும் பிறருக்கும் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா உங்க ராசியோட பேரு உபயராசி அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு திருமண காரியங்கள் கை கொடுக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பெற்றவங்க ரொம்ப நாளா திருமணம் பார்த்து தடங்கள் ஆனவங்களுக்கு திருப்பியும் திருமணத்துக்கு உண்டான விஷயங்கள் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு பிரயாணங்கள் அதிகரிக்கும். கோயில் காரியங்கள், குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு போன்ற வழிபாடுகளுக்கு போயிட்டு வரக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ரேவதி நட்சத்திரத்துல பிறந்த குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம். ஆர்ட், கலை சம்பந்தமான விஷயங்களை படிக்கிறது, ரெசிடென்சியல் கோர்ஸ் எடுத்து படிக்கிறது, தூரமா போய் படிக்கிறது, வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் பெற முடியும். இன்றைய தினத்துல உங்களுக்கு பெரும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, அமோக சக்தியை தரும் வழிபாடு. என்ன நேயர்களே, 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள் போன்ற பலன்களை பற்றி கேட்டீங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண், நிறத்தை போன்ற விஷயங்களும் பார்த்தோம். இன்னைக்கு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போறோம். நிறைய பெண்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா இந்த மறுதாலி அப்படின்னு சொல்றது உண்டு. அதாவது கணவருக்கு ஏதாவது உபாதைகள் வரும்பொழுது நான் வந்து தாலியை உண்டியல்ல போடுறேன் அப்படின்னு சொல்லுவா. அது மாதிரி மறுதாலி கட்டுவா. இந்த மறுதாலி கட்டுறது இல்லைன்னா திருமண தேதி வந்து எனக்கு சரியா இல்லை, இந்த திருமண தேதி வந்து யாராவது ஒரு அஸ்ட்ராலஜர்ட்ட பார்த்து எனக்கு சரியா இல்லை, இந்த மறுதாலி கட்டுறது, இது போன்ற விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு ஆன்மீக தகவல்ல முழுசா நம்ம பார்க்க போறோம். மறுதாலி நிறைய பேருக்கு இது ஒரு கேள்விகளாவே இருந்துட்டு இருக்கும். எனக்கு வந்து கல்யாணம் பண்ண நாள் சரியில்லை, கல்யாணத்துக்கு உண்டான நாள் சரியில்லைன்னு ஜோசியம் சொல்லிட்டார், எனக்கு கல்யாணம் வந்து அவ்வளவு விசேஷகரமா நடக்கல, எனக்கு கல்யாணத்துல மன உறுதலா இருந்துட்டே இருந்தது, அபசனுகணங்கள் இருந்தது, அதன் மூலமாகவே எனக்கு மன திருப்தி கிடையாது, இந்த கல்யாணத்துல இது நடந்தது அது நடந்தது, இதனால நாங்க போய் ஒரு அஸ்ட்ராலஜரா பார்க்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த தேதி சரியில்லை, உங்களுக்கு நட்சத்திரம் சரியில்லை, அதனால நீங்க வந்து மறுதாலி கட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இதை பற்றி இன்னைக்கு ஒரு தொகுப்பை நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு பொதுவா பாத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா மறுதாலி கட்டக்கூடிய முறைகள் இருக்கா? என்னைக்காவது பார்த்துட்டோம்னா கணவருக்கு ரொம்ப முடியில்லாத சமயத்துல, ஆயுள் பாவம் ரொம்ப பங்கம் இருக்கும் சமயத்துல பெண்கள் இயற்கையாவே இறைவன்கிட்ட வேண்டிப்பா, எனக்கு அவர் மட்டும் சரியாயிட்டாருன்னு சொன்னா, இவருக்கு வந்து உடல் ஆரோக்கியம் பெற்றுத்துன்னு சொன்னா என்னுடைய தாலியெல்லாம் உன்னோட உண்டியல்ல சாத்துறேன் அப்படின்னு வேண்டிப்பா. சில பேர் யதார்த்தமா வேண்டிப்பா. முடிஞ்ச வரைக்கும் யதார்த்தமா வேண்டக்கூடாது. ரொம்ப முடியாத பட்சத்துல தான் அதை வந்து வேண்டிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி வேண்டிண்டு நம்ம அதே மாதிரி ஒரு நல்ல நாள், ஒரு அஸ்ட்ராலஜர் கிட்ட தாராபலம் சந்திரபலம் நிறைந்த ஒரு நாள்ல போய் நம்ம கழுத்துல
தாலியை கட்டிட்டு இந்த தாலியை எடுத்து உண்டியல்ல போடுறது நல்லது. சில பேர் தாலியை போடுறேன்னு வேண்டிப்பா, அதை வாங்காம புதுசா தாலியை வாங்கி போடுவா. அப்படி கிடையாது. என்ன வேண்டின்றோ அதை அப்படியே பண்றது நல்லது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சில பேர் தப்பா யதார்த்தமா பண்றது உண்டு. சரி, இப்ப தாலி கட்டுறதை எனக்கு திருமண நாள் சரியில்லை, நான் இன்னொரு நாள் நல்லா பார்த்து கட்டலாமா? தாராளமா கட்டலாம். எதை பண்ணினாலும் தெய்வ சன்னிதானத்துல ஹோமங்கள் பண்றது ரொம்ப நல்லது. அப்படி பண்ண முடியல அப்படின்னா தெய்வ சாநித்தியத்துல தெய்வ சன்னிதானத்துல பண்றது விசேஷகரமான பலன்கள் இருக்கும். ஏற்கனவே பார்த்த நாள் சரியில்லை, இந்த நாளும் சரியில்லை அப்படின்னு சொன்னா கஷ்டங்கள் நிறைய இருந்துட்டு இருக்கும். ஆக குரு பார்க்கிற நேரத்துல, குரு பார்க்கக்கூடிய நட்சத்திரத்துல இந்த மருதாளி கட்டிக்கிறதுங்கிறது விசேஷமான பலன்கள் கொடுக்கறதாக இருந்துட்டு இருக்கும். யதார்த்தமா ஒரு அஸ்ட்ராலஜர் இது சொன்னா மட்டும் பண்ணினா போதும், நம்மளா மனசுல வேண்டிட்டு பண்ணக்கூடிய அவசியங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லுவா. இந்த மாதிரி தாலி கட்டுறது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா நம்ம மேல மலை கோயில்ல கட்டுறது, அது மாதிரி நம்மளுக்கு இஷ்டமான தெய்வ சாநித்தியங்கள்ல சன்னிதானத்துல கட்டுறது ரொம்ப அற்புதமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்மளுக்கு எவ்வளவு பெரிய மாங்கல்ய தோஷம் இருந்தாலும் மாங்கல்ய தோஷம் நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லுவா. ஆக பெண்கள் திடீர்னு வேண்டிக்கிறது, சாமிகிட்ட நான் மாங்கல்யத்தை போடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிறது எல்லாம் ரொம்ப யோசிச்சு செயல்படுறது நல்லது. இந்த ஆடி மாசம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கேட்டுக்கிறது நல்லது. யதார்த்தமா நாள் நட்சத்திரம் பார்க்காம நம்ம பாட்டுக்கு எடுத்து கழட்டி போட்டுட்டோம், நம்ம பாட்டுக்கு எடுத்து போட்டுட்டோம் அப்படிங்கிறது தப்பு. இன்னைக்கு அது மட்டும் இல்லாத நிறைய பேர் வேண்டிப்பா, எனக்கு பார்த்துட்டேன்னா கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொன்னா நிறைய பேர் குழந்தைகளோட அம்மாவே வேண்டிக்கிறது உண்டு. கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொன்னா தாலியை கொண்டு போய் போடுறோம். அந்த மாதிரிலாம் வேண்டிக்கிறது நல்லது கிடையாது. பொதுவா அப்படி வேண்டிக்கிட்டா சுவாமிக்கு புதுசா தாலி வாங்கி சாத்துறேன்னு வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவா. இந்த மாதிரி வேண்டுதல்லையும் சரியான வேண்டுதல் இருக்கும் பொழுது அது நல்ல பலன்களை தரும். மருதாளி கட்டுறது நல்லதுதான். நம்ம தேதி சரியில்லைன்னா வேணா அந்த மாதிரி பண்ணிக்கலாம், ஏதாவது முக்கியமான வேண்டுதல் இருந்தா வேணா பண்ணிக்கலாம்னு சொல்லி இன்றைய தினத்துல இன்னைக்கு ஆன்மீக டிப்ஸ்ல இந்த மறு தாலி கட்டுறது, இந்த கட்டுறதுடைய விஷயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுட்டோம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை பல பேருக்கு சொல்லி கொடுத்து அது பயனுள்ளதாக ஆகணும்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியில அடுத்து வரக்கூடியது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா தெய்வ ஆலயங்களும் அற்புதங்களையும் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். தெய்வ ஆலயங்கள்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, கோவையிலிருந்து பொள்ளாச்சி போற வழிகளில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் ஈச்சனாரி பிள்ளையார் அப்படிங்கிற பிள்ளையாரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பிள்ளையார் தான் முதற் கடவுள்னு சொல்லுவாங்க. பிள்ளையார் வழிபாடாத எந்த பூஜைக்கும் பலன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி நிலம்புரை போலுமியிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அப்பேற்பட்ட அற்புதம் வாய்ந்த ஆலயங்கள்ல ஈச்சனாரி பிள்ளையாருடைய ஆலயம் ரொம்ப விசேஷகரமானது. அந்த காலத்துல ஒரு யதார்த்தமான ஒரு கதை ஒண்ணு சொல்லுவா. பேரூர்ல இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு பிள்ளையாரை கொண்டு வந்தாலாம். அந்த பிள்ளையாரை கொண்டு வரும்போது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா ஒரு மாட்டு வண்டியில கொண்டு வந்துட்டு இருந்தாலாம். அப்படி மாட்டு வண்டியில சிற்பம் செய்து கொண்டு வர வழியில பார்த்துட்டேன்னா சரி சிறிது ஓய்வு எடுக்கலாமேன்னு ஓய்வு எடுத்து பிள்ளையார உட்கார வச்சு எந்திரிச்ச வாளுக்கு திருப்பி அந்த வண்டி நகரவே இல்லை கிடையாதான். அந்த ஈச்சம் பார்த்துட்டேன்னா அப்படியே உட்கார்ந்துட்டு தான் பிள்ளையாராம் இந்த இடத்துலயே பிரதிஷ்டை ஆயிட்டாராம். அப்பேற்பட்ட கதையுடன் கூடியதுதான் இந்த ஈச்சனாரி பிள்ளையார் அப்படின்னு சில பேர் சொல்றது உண்டு. பிள்ளையாருக்கு அற்புதமான சக்திகள் நிறைய இருந்துட்டு இருக்கு. ஈச்சனாரி விநாயகருக்கு இருக்கக்கூடிய இது பார்த்துட்டேன்னு சொன்னா எந்த ஒரு வண்டி வாகனம் வாங்கினாலும் அந்த இடத்துக்கு போய் பூஜை பண்ணலைன்னா அந்த ஊர் மக்களுக்கு அவ்வளவு திருப்தியே இருக்காது. ஏன்னா அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பிள்ளையாரை வணங்கிண்டு அங்க அருகம்புல் மாலை சாத்தி தாமரை மாலையை சாத்தி அருகம்புல்னால அர்ச்சனை பண்றது அப்பேற்பட்ட விசேஷங்கள் கொண்டது. எந்த வாகனமா இருந்தாலும் பிள்ளையாரை வணங்கிட்டு தான் அந்த வாகனத்தையே அந்த ஊர் மக்கள் எடுக்கிறாங்க. புதிய வாகனங்கள் வாங்கினாலும் அமாவாசை அன்னைக்கு பார்த்துட்டேன்னு சொன்னா நிறைய லைனா நிறைய வாகனங்கள் நின்று வாகன பூஜை அந்த இடத்துல நடைபெறுகிறது. 5 கால பூஜைகள் நடக்கக்கூடிய அந்த சுபீக்ஷமான ஆலயங்கள்ல பிள்ளையாருடைய வரலாறுகள் ரொம்ப அழகா கொடுக்கப்பட்டிருக்கு. சுந்தர சுவாமிகள் குமரகுருப சுவாமிகள் போன்ற சுவாமிகள்னால கும்பாபிஷேகம் நிகழ்த்தப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலங்கள்ல ஈச்சனாரி பிள்ளையார். விநாயகர் பெருமானை வணங்குவது அப்படிங்கிறது பிடியதன் உரு உமை கொளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர். வழிபடுவர்களுடைய இடர்களை அறவே எடுக்கக்கூடியவர் தான் விநாயகர். அப்பேற்பட்ட விநாயகர்ல ஈச்சனாரி பிள்ளையார் ரொம்ப விசேஷம் வாய்ந்த பிள்ளையார். அந்த பிள்ளையாரை பிரார்த்தனை செய்யும் பொழுது எண்ணற்ற சௌபாகியங்களும் எண்ணற்ற மாற்றங்களும் வரும். பிள்ளையாரை வணங்கும் பொழுது நல்ல உன்னதமான பலன்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆலயங்கள்ல ஈச்சனாரி விநாயகரும் ஒன்று. ஈச்சனாரி பிள்ளையாரை பிரார்த்தனை செய்து நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் இன்றைய தினம் ரொம்ப அற்புதமான தினமாக மாறணும், நினைத்த காரியங்கள் கைகூடணும்னு பிரார்த்தனை பண்ணி நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும்
அன்பு அகலாத மக்களும் வஞ்சமில்லா உழைப்பும் உழைப்புக்கேற்ற ஊதியமும் இடைவிடாத முயற்சியும் இணையில்லாத புகழும் நீண்ட ஆயுளும் தந்தே பல்லாண்டு 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 வாழுதுமே. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர். நன்றி, வணக்கம்.